அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவைப்படும் 10 பயனுள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நாம் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது தான். அவர் மிகவும் நம்பிக்கைக்குரிய நபர். இதவே ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இஸ் அ வெரி ரிலையபிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் அ வெரி ரிலையபிள் பர்சன். ரிலையபிள் அப்படின்னா நம்பிக்கைக்குரியன்னு அர்த்தம். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஓகே, லுக் அட் த செகண்ட் சென்டென்ஸ். மிக விரைவில் நான் திரும்பி வருவேன். ஹவு டு சே திஸ் இன் இங்கிலீஷ்? இட் இஸ் வெரி சிம்பிள். யூ கேன் சே லைக் திஸ்: ஐல் பி பேக் இன் அ ஃப்ளாஷ். ஐல் பி பேக் இன் அ ஃப்ளாஷ். இன் அ ஃப்ளாஷ் அப்படிங்கிறது ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். இட் மீன்ஸ் வெரி குயிக்லி. வெரி குயிக்லிங்கிற அர்த்தத்தில் நம்ம இந்த இன்ன ஃப்ளாஷ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். ஸோ மிக விரைவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ன ஃப்ளாஷ் என்ற இந்த ஃப்ரேஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். நாம் பார்க்கக்கூடிய தேர்ட் சென்டென்ஸ் இது தான். அது முழுவதும் கேலிக்குரியது. இந்த வாக்கியத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுங்கள்: தட்ஸ் அட்டர்லி ரிடிகுலஸ். தட்ஸ் அட்டர்லி ரிடிகுலஸ். ரிடிகுலஸ் அப்படின்னாலே கேலிக்குரியதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் த ஃபோர்த் சென்டென்ஸ். அது கடவுளின் விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். நம்ம பேச்சு வழக்கில் இந்த மாதிரியான சென்டென்சஸ் அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ இப்படி சொல்கிறதுக்கு இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். இஃப் இட்ஸ் காட்ஸ் வில் அப்படின்னா அது கடவுளின் விருப்பமாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறதுக்கு இட் வில் ஹேப்பன். ஃபிஃப்த் சென்டென்ஸ் இது தான். அது ஓரளவு மலிவாக இருந்தது. இது ஆங்கிலத்தில் இட் வாஸ் ரீசனபிளி சீப் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் ரீசனபிளி சீப். ஓரளவு மலிவாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனபிளி சீப் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. அது ஒரு குறிக்கோளற்ற கூட்டம். இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கு இப்படி சொல்லுங்கள்: இட் வாஸ் அ பாயிண்ட்லெஸ் மீட்டிங். இட் வாஸ் அ பாயிண்ட்லெஸ் மீட்டிங். இதுதான் சிக்ஸ்த் சென்டென்ஸ். குறிக்கோளற்ற அப்படின்னு சொல்கிறதுக்கு பாயிண்ட்லெஸ் என்ற அட்ஜெக்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டங்கிறதுக்கு மீட்டிங் என்ற வேர்ட் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். செவன்த் சென்டென்ஸை பாருங்கள். அது என்ன மோசமான வாடை. இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வினா வாக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலி செத்து கிடக்கு வீட்டில் அப்படின்னா ஒரு விதமான கெட்ட நாத்தம் அடிக்கும். அப்போ அது எதனால் அந்த வாடை வருதுன்னு தெரியாமல் அது என்ன மோசமான வாடை அப்படின்னு ஒரு கொஸ்டினாக கேட்போம். இந்த கொஸ்டினை இங்கிலீஷில் கேட்கணும்னா வாட் இஸ் தட் ஆரிபிள் ஸ்மெல் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் தட் ஆரிபிள் ஸ்மெல். இதுதான் எட்டாவது சென்டென்ஸ். அது தூங்குவதற்கு வசதி இல்லாத நிலை. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் தட்ஸ் அன் அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் டு ஸ்லீப் இன் அப்படின்னு சொல்லுங்கள். தட்ஸ் அன் அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் டு ஸ்லீப் இன். திஸ் இஸ் த நைன்த் சென்டென்ஸ். காகிதத்தை சுருட்டு, அல்லது பேச்சு வழக்கில் பேப்பரை சுருட்டு, அதை மடிக்காத. இப்படி சொல்கிறதுக்கு ரோல் த பேப்பர் அண்ட் டோன்ட் ஃபோல்ட் இட் அப்படின்னு சொல்லுங்கள். ரோல் த பேப்பர் அண்ட் டோன்ட் ஃபோல்ட் இட் இப்படி நாம் ஆங்கிலத்தில் சொல்லலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. அவன் அதை ஒரே மடக்கில் குடித்தான். ஒரே மடக்கில் குடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். இதை தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? He drank it in one gulp. He drank it in one gulp. In one gulp அப்படின்னா ஒரே மடக்கில்னு அர்த்தம். Okay, that's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you for watching.